நோக்கினால் நோக்கினால் நோக்கியது நோக்குதல் தாக்கணங்கு தானே கொண்டனது உடைத்து. வெரி குட் வண்டர்ஃபுல். வள்ளுவர் இவ்வளவு ரசனைக்காரரா, வள்ளுவர் இவ்வளவு கொண்டாட்டமானவரா அப்படின்னு நம்மளை தெரிய வைக்குது இந்த நாள். குமரி முனை வள்ளுவருடைய சிலையினுடைய அந்த 25வது வெள்ளி விழா ஆண்டை முன்னிட்டு மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், அரசு அலுவலர்களுக்கு ஒரு வினாடி வினா போட்டி அப்படிங்கிறது விருதுநகர்ல மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 152 அணியாக 456 நபர்கள் பங்கேற்றிருந்தாங்க. ஒரு வள்ளுவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்த நமக்கு இங்க சுத்தி இருந்த அத்தனை 500 பேருக்குள்ளேயும் வள்ளுவரை தான் பார்க்கறதுக்கான வாய்ப்பை இந்த நாள் உருவாக்கி கொடுத்துச்சு. கன்னியாகுமரியில் வானளவிற்கு வீற்றிருக்கும் 133 அடி உயர திருவள்ளுவர் சிலைக்கு வெள்ளி விழா. அதை கொண்டாடும் வகையில் மாநில அளவில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான திருக்குறள் வினாடி வினா நிகழ்வு போட்டி பிரம்மாண்டமாக நடைபெற்றது. முதல்நிலை போட்டிகளில் 38 மாவட்டங்களில் எழுத்து தேர்வுகள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குழுவுக்கு 3 பேர் வீதம் 4 குழுக்கள் தேர்வு செய்யப்பட்டன. அவர்களுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அரையிறுதி மற்றும் இறுதி போட்டிகள் நடைபெற்றன. திருக்குறள் அப்படின்னா ஒரு அலுப்பு உளவியலாவே நமக்கு வருது. நம்ம வீட்டில் தாத்தாக்களை டீல் பண்ற மாதிரி அடப்போ தாத்தா அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனா உண்மையில திருக்குறளை இவ்வளவு சுவாரஸ்யமா நம்ம கிட்ட கொடுக்க முடியும். திருக்குறளை ஒரு நாள் முழுக்க ஒரு துளி சோர்வு இல்லாம நம்மளால அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. எழுத்து தேர்வு, அந்த எழுத்து தேர்வுல என்ன ஒரு அடிப்படையான சுவாரஸ்யம் அப்படின்னா, நமக்கு வருஷம் முழுக்க நமக்கு பரீட்சை வைக்கிற வாத்தியாரை எல்லாம் இங்க வந்து பரீட்சை எழுதி பாக்குறது, அவங்க பரீட்சை எழுதுறதை பாக்குறது, அவங்க பதட்டப்படுறது, அப்படிலாம் குழம்புறது, அதெல்லாம் பாக்குறதுக்குள்ள ஒரு குழந்தைத்தனமான மகிழ்ச்சி. காலையில் எழுத்து தேர்வில் தொடங்கி சங்க இலக்கிய பாடல்கள் அடங்கிய தமிழ் ஓசை இசை நிகழ்ச்சி என கலை நிகழ்ச்சிகளுடன் இலக்கிய திருவிழாவாகவே மாறியிருந்தது விழா அரங்கு. நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் டைம் வர்றதா, பட் இன்விஜிலேஷன் டியூட்டியா வந்தோம். பட் இங்க வந்து நடக்கிற இந்த காம்படிஷன் பார்க்கல நம்மளுடைய ஸ்கூல் லைஃப்லாம் நிறைய ஞாபகம் வருது. நம்மளுமே நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கு நம்மளும் ட்ரை பண்ணலாம், இனி நிறைய திருக்குறளை பத்தி கத்துக்கலாம் அப்படின்னு நம்மளுக்கு அந்த முடங்கி கிடந்த இது வந்து ஒரு இனி நம்மளால முடியும், அடுத்த டைம் நம்ம ரிட்டனுக்கு வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு சார். இல்ல வீடியோ காட்சி நிறைய போட்டாங்க. அந்த இதுல இந்த சீனுக்கு இந்த சாங்ல இருந்து திருக்குறள் தான் அப்படின்றத நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நான். திருக்குறள் வினாடி வினா தேர்வு அப்படின்னாலே போட்டினாலே ஃபர்ஸ்ட் ஓரலா தான் இருக்கும், அது வாய்மொழி தேர்வா தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ரிட்டன் டெஸ்டா வச்சு கொஸ்டின் மாடல் ரிட்டன் டெஸ்டா வச்சு அது நிறைய சுற்றுகள் வச்சிருக்காங்க.
நிறைய சுற்றுகள் வச்சு தேர்ந்தெடுத்து அவங்கள ஒரு ஒரு முதிர்ந்த நிலைக்கு அவங்கள கொண்டு வந்து அதில் செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் அந்த அளவு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக வந்தோம். ஆனால் இருந்தாலும் வந்து எங்களோட இது நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து வெளியில் வந்துட்டாலும் நாங்கள் அதோட போகணும்னு எங்களுக்கு எண்ணமே வரலை. இதனுடைய அந்த அவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த ஏற்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து எங்களால் லாஸ்ட் வரைக்கும் வந்து அதை என்னன்னு பார்த்துட்டு போகணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கு. நம்ம வந்து எலிமினேட் ஆகிட்டோம், நம்ம இதோட கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராமல் கடைசி வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை இருந்து நம்ம என்னன்னு பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும். ஃபில்டர் பண்ணணுங்கிறதுக்காக நல்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது எங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து இன்னும் அடுத்த வினாடி வினாவை நாங்கள் இப்போ இருந்தே எதிர்நோக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த வினாடி வினா எப்போ வரும், நாங்கள் வந்து அந்த பார்ட்டிசிபெண்ட்ல நம்ம ஃபைனல் வரைக்கும் வரணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தை வந்து ரொம்ப இது உருவாக்கி இருக்குது. வினாவிடை போட்டியை சிறப்பாக விளையாடி 6 குழுக்கள் யானை, குதிரை, பசு, முதலை, முயல், புலி உள்ளிட்ட பெயர்களில் இறுதி போட்டியில் பங்கேற்றன. இறுதியில் நடந்த அந்த 2 அரையிறுதி போட்டியாகட்டும், அதுக்கப்புறம் இறுதி போட்டியாகட்டும், அந்த வினாடி வினா போட்டிங்கிறது நமக்கு ஒரு இன்னைக்கு கிரிக்கெட் பார்த்து கிரிக்கெட்ல எவ்வளவு அந்த லாஸ்ட் ஓவர் எந்த அளவுக்கான பரபரப்பையும் பதட்டத்தை நம்ம கொடுக்குமோ அதே அளவுக்கு பதட்டத்தை அந்த இறுதி சுற்று கொடுத்துச்சு. ஒரே சொல் 5 முறை வரக்கூடிய 5 குரல்கள் உண்டு. ஒரே சொல் 6 முறை வரக்கூடிய குரல் ஒன்று தான். அது பற்றுக பற்றான் பற்றின அது மட்டும்தான். 5 முறை வரக்கூடிய சொல்கள் 5 குரல்கள் இருக்கு. அது மாதிரி ஏதாவது ஒரு குரல் சொல்லுங்க. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. எத்தனை வருது? செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம். ரைட், சரியா வந்துருச்சு. 10 மதிப்பெண்கள். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஓகே, ரைட், சரியான விடை. 10 மதிப்பெண்கள். இந்த பாடல் வருவதற்கு முன்னால் 2 குரல் வரும். இந்த பாடல் நினைச்சாலே முதல்ல இந்த குரல் ஞாபகத்துக்கு வரும். அதனால அவங்களுக்கு மதிப்பெண்கள் 10. குடி செய்வார்க்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருத கெடும். இதில் வந்து இப்போ கலைஞர் வந்திருக்காரு. இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்குற கலைஞரை பற்றி நீங்கள் சரியாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 மதிப்பெண்கள். குரலோவியம் கலைஞர் தீட்டியிருக்காரு. குரலோவியத்தில் கலைஞர் வந்து எத்தனை குரல்களுக்கு விளக்க உரை எழுதி? 354. சரியான விடை, 10 மதிப்பெண்கள். எண்ணி துணிக. எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. வெரி குட். தன்னஞ்சறிவது. தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். வெரி குட். ஏதிலார் போல. ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல், காதலார் கண்ணே உள. வெரி குட். உளவரை. தூக்காத ஒப்புரவாண்மை, வளவரை வல்லை கெடும். வெரி குட். பீலிபை. சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். வெரி குட், வெரி குட், வண்டர்ஃபுல். 25 மதிப்பெண்கள். குட். முதல் பரிசு வென்ற திருப்பூர் பல்லடத்தைச் சேர்ந்த ஆசிரியர் குழுவுக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்த தருமபுரி மாவட்ட குழுவிற்கு 1.5 லட்சம் ரூபாயும், 3ஆம் இடம் பெற்ற நெல்லை மாவட்ட குழுவிற்கு 1 லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்ற இதர 3 குழுக்களுக்கும் ஊக்கப்பரிசாக 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்காக மட்டும்தான் திருக்குறள் அப்படிங்கிறது வெறும் ஸ்கூல் புக்ஸில் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்காக மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அதை தாண்டி நான் திருக்குறள் படிக்கணுன்ற ஆர்வம் இருந்துச்சு. ஆனாலுமே நம்ம வேலைகளுக்கு நடுவில் வந்து எனக்கான அந்த சின்ன சின்ன வாய்ப்புகளுக்கு நடுவில் தான் நாங்கள் வந்து படித்தோம். இப்போ இந்த மாதிரி குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தும் போது எங்களுக்கு இன்னுமே திருக்குறளை படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. திருக்குறள் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி வந்தோம். பட் இடையில வந்து நிறைய தமிழ் அப்படின்றது நிறைய கற்றுக்கிட்டோம். குறுந்தொகை நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிச்சு. என் பொண்ணையும் கூட்டிட்டு வந்தது ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸாக இருந்தது இந்த ப்ரோக்ராம். நான் நிறைய திருக்குறள் படிச்சிருக்கேன். நான் 5 வயசு இருக்கும் போது 75 திருக்குறள் காலேஜில் போய் சொல்லி ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே நிறைய திருக்குறள் சொல்கிறாங்க. ஆனால் இதுலேயே எனக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த தடவை வரும்போது நிறைய திருக்குறள் கற்றுட்டு வரணும்னு. இங்கே எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்காக நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெகுலராக நடக்கிற குவிஸ் எல்லாத்த பற்றியும் இருக்கும். ஆனால் திருக்குறள் ரொம்ப முக்கியம். எல்லாமே சொல்லும்.
நிறைய சொல்லும். தமிழ் ஓசைன்னு ஒரு ஜேம்ஸ் வசந்தன் ஒரு ஷோ ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப இன்ஸ்பயர்டாக இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக திருக்குறள் படிக்கணுங்கிற மாதிரி அதை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து அந்த வீடியோ போட்டு ஆடியோ வச்சு அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. இப்போ கூட ஃபைனல்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நிகழ்ச்சி ஏற்பாடெல்லாம் மிக 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 சிறப்பு. விருதுநகர் கலெக்டர் அவர்களுக்கு, மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களை நான் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன். ஏன்னா அவ்வளவு நிறைவா எல்லா விஷயங்களையும் அவ்வளோ நிறைவா செஞ்சு கொடுத்தாரு எங்களுக்கு. வந்ததுலேருந்து இப்போ கிளம்புறதுலேருந்து, அதுவும் அந்த கிஃப்ட்டுன்னு ஒரு பேக்கிங்கு, திருவள்ளுவர் சிலை, உள்ள இனிப்பு எல்லாமே, அதாவது நம்ம ஒரு திருமண நிகழ்வுக்கு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் என்னெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்களோ அந்த மாதிரி ஒரு மனநிறைவோடு எங்களை வழி அனுப்பி வைக்கிறாரு. என்னுடைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நிறைய போட்டிகளில் இல்லை இந்த திருக்குறளுடைய தாக்கத்தை என்னுடைய மாணவர்களுக்கு வந்து கொண்டு போகணும் நான் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு உறுதி பூண்டு இருக்கிறேன். இந்த போட்டியில் ஜெயிச்ச ஒவ்வொருத்தரும் பேசும்போது தான் தெரியுது, அவங்களுக்கெல்லாம் 8 வயசு 9 வயசுலேருந்து வாழ்நாள் முழுக்க திருக்குறள் ஒரு வழித்துணை மாதிரி இருந்திருக்கு, கூடவே இருந்திருக்கு. நமக்கெல்லாம் அன்றாடங்களில் ஒரு நெருக்கடி வந்தா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தா தடுமாறுறோம், தயங்குறோம், குழம்புறோம், தவிக்கிறோம். ஆனால் அவங்க அவ்வளவு சமநிலையோட, அவங்க அப்பாவுக்கு முடியல, அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான நிலைமை, அந்த நிலைமையிலையும் போட்டியில் வந்து பங்கேற்று ரொம்ப கஷ்டம் இதெல்லாம், இந்த போட்டியில் விளையாண்டு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது. அதில் முதல் பரிசு வாங்குறாரு அப்படின்னா அவருடைய உளம் எவ்வளவு தூரம் சமநிலையில் இருந்தால், எவ்வளவு நிதானமாக இருந்திருந்தா இதெல்லாம் அவரால் சாதிக்க முடியுது அப்படிங்கிறது தான் பெரிய திறப்பு இந்த அவர் சொல்ல வார்த்தை அப்படிங்கிறது. ஒரு வகையில் திருக்குறள் அப்படிங்கிறது புத்தனுக்கு எப்படி தியானமோ அப்படிதான் இவங்க எல்லாருக்கும் திருக்குறள். இந்த போட்டி வந்தது நாங்கெல்லாம் சும்மாவே ஆடுறாடுக, சலங்கை கட்டி ஆட வச்சீங்க. சரியான சலங்கை கட்டி, அது விருது பரிசு மாவட்டம் 38 மாவட்டம் போட்டிங்கிற போது உண்மையாலுமே சலங்கை கட்டி ஆடுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அந்த சலங்கை கட்டி ஆடுறதுல எங்க அம்மா இன்னைக்கு இல்லை உயிரோட. ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின் எங்க அம்மாவுக்கு இந்த விருதை நான் சமர்ப்பிப்பதில் மிக்க பெருமை அடைகிறேன். எங்க அப்பாவுக்கும் அதே போல போன் மேரோ கேன்சர். பிரிலிம்ஸ் எழுதுறதுக்கு முன்னால எங்க அப்பாவுக்கு போய் நான் இது ரத்தம் கொடுத்துட்டு, அதுக்கு முன்னால அந்த உள்ள இருக்கிற டக்குன்னு எனக்கு வெள்ளை பிளேட்லெட்ஸ் அதுவும் கொடுத்துட்டு அவசர அவசரமாக 1:45 தான் வர்றேன். அதில் வெற்றி பெற்று இதில் இப்போ டை பிரேக்கரில் நாங்கள் சிக்கினா அதுலேயும் நாங்கள் வெற்றி பெற்று இறுதி சுற்றுல மிகச்சிறந்த முறையில் பங்களிப்போம்னா ரொம்ப பெருமையாச்சு. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள்ளெனும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா என்னை வந்து தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்னு அவர் செய்தாரு. அவருக்கு நான் செய்யற ஒரு இதான், ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா இந்த மாதிரி மேடை ஏறணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்ப உயிரோட இல்ல, அதனால அவருக்கு செஞ்ச நன்றி கடன் நான் இதை எடுத்துக்கிறேன். அப்போ வந்து அப்பா வந்து கலைஞர் ஐயா முதல்வராக இருந்தபோது அவரை சந்திச்சு இந்த மாதிரி திருக்குறளார் வி முனுசாமி அப்படின்னு இருந்தாங்க அரசவை இதில். அவர் வந்து ரொம்ப தூண்டுதல்னால படிக்கணும்னு சொல்லி எங்களுக்கு சொன்னதுனால அப்போ வந்து இந்த இலக்கிய மன்றம் நாமக்கல்ல எல்லாம் நடக்கும், கம்பன் கழகம் திருவள்ளுவர் விழா, அதில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றதுனால அந்த தூண்டுதல்னால மேன்மேலும் இப்படி வந்ததுங்க சார். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஆளுமை திறனினுடைய மேம்பாடு. அந்த நூலை கற்க கற்க நம்மளுடைய அறிவு வந்து வளரும். தொட்டனை தூரும் அனற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இப்போ நம்ம இரா ஆஃப் நாலேஜில் தான் இருக்கோம். இப்போ அந்த நூலினுடைய அறிவு வந்து எல்லா இடங்கள்லையும், நம்ம வாழ்க்கையானாலும் சரி, சமூகமானாலும் சரி, நம்ம செய்யக்கூடிய பணியை மிகச் சிறப்பாக அறனோடு செய்வதற்கு ரொம்ப துணை நிற்கக்கூடிய நூலாக இந்த நூல் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு நான் 10th படித்தது, இப்போ இந்த அருமையான மாநில அளவிலான போட்டியில் எத்தனையோ 450க்கு மேற்பட்ட நபர்கள் பங்கேற்றார்கள். இதில் பரிசு வாங்குறதுக்கும் ஒரு உறுதுணையாக இருந்தது அந்த முற்றோதல் தான். திருக்குறளை படிப்போடு நிறுத்தி விடாமல் அதில் மக்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் அரசின் இந்த முயற்சி வரவேற்கத்தக்கது என தெரிவித்தனர் ஒருங்கிணைப்பாளர்கள். வாழ்க்கை ஒரு வினா, வள்ளுவம் வந்து அதற்குண்டான விடை அப்படின்னு சொல்லி, நமக்கு எந்த கேள்வி இருந்தாலும் ஐயன் திருவள்ளுவரை கூப்பிட்டு இதுக்கு விடை என்ன அப்படின்னு கேட்டா அவர் அதுக்கு ஒரு ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருப்பாரு. பதில் மட்டும் இல்ல, அந்த பதில் வந்து ஒரு அறவழி சிந்தனை உள்ள ஒரு பதிலா வந்து இருக்கும் இதுல. ஸோ அதனால இதை வந்து அரசு ஊழியர்கள்ட்டையும் ஆசிரியர்கள்ட்டையும் இதை நம்ம ஒரு வினா வச்சு எடுத்துட்டு போகணும்னு ஆட்சித்தலைவர் வந்து அவங்க ஒரு இது சொன்னாங்க. ஸோ அதை தொடர்ந்து இது மாவட்ட அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் போட்டு மாநில அளவில் இருக்கக்கூடிய எல்லா முதன்மை கல்வி அலுவலர்கள் அனைவரையும் ஒருங்கிணைச்சு வந்து இந்த இதை வந்து நடத்தணும். ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் இவ்விரண்டு நீள்வினையால் நீளும் குடி. ஒரு குடும்பம், ஒரு குடி, ஒரு இனம் எப்போ வளரும்னா தொடர்ந்த முயற்சி இருக்கணும்.
ரெண்டாவது வந்து ஆன்ற அறிவு இருக்கணுங்கிறார். அப்போ எதையும் கேள்வி கேட்டு நீ கொண்டு போகணும். ரேஷனலிஸ்டிக் திங்கிங் வந்து வள்ளுவர் மாதிரி சொன்னவங்க யாருமே கிடையாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதையும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது மெய்ன்னு சொல்லுவார். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வள்ளுவர் குரல் குடும்பம்னு ஒரு 350 பேருக்கு மேலே சிவில் சர்வன்ட்ஸ், பீப்புள், பப்ளிக், அதில் என்ன இருக்காங்கன்னா கண்டக்டர் முதல் கண்டாக்டர் வரை இருக்காங்கன்னு சொல்லுவேன் நான். அதான் வள்ளுவர் குரல் குடும்பம். இது வந்து கட்டிங் அக்ராஸ் த ப்ரொஃபஷன்ஸ் வந்து இதில் எல்லாமே இருக்காங்க. இதில் இப்போ சென்னையில் மணல் சிற்பம்லாம் நாங்கள் தான் பண்ணோம். தொடர்ந்து சமூகத்தோடு நாங்கள் உறவாடிக்கிட்டு இருக்கோம். அதில் இப்போ சமூக ஊடகங்கள் வந்து சரியாக பயன்படுத்தினோம்னா அது பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு வள்ளுவர் குரல் குடும்பம் ஒரு சாட்சி. அது வாய்ஸ் ஆஃப் வள்ளுவர் ஃபேமிலின்னு சொல்லிட்டு. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் திருக்குறள் பற்றி நாங்கள் பேசுவோம், திருக்குறள் பற்றி எழுதுவோம், திருக்குறள் பற்றி மாணவர்கள்ட்ட போய் பேசுவோம். உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கம்னு ஒன்று வச்சு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முற்றுவதல் பயிற்றுனர்கள்லாம் கட்டணம் இல்லாமல் பயிற்றுனவங்களாம் வந்து நாங்கள் ஒன்றா சேர்த்து ஒவ்வொரு மாவட்டம் தோறும் குறைஞ்சது 100 மாணவர்களை மனப்பாடம் பண்ண வச்சிருந்தோம். ஏன்னா அடுத்த தலைமுறை வரும்போது அந்த குறள் உள்ளே போய் உட்காந்துட்டு இப்படி போன்னு வழி காமிச்சிட்டே இருக்கும். திருக்குறள் மீதான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் ஈடுபாட்டை கண்டு ஆச்சரியத்துக்கு உள்ளானதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவரும் தமிழ்நாடு பாடநூல் கழக இணை இயக்குனருமான சங்கர சரவணன். புக்ஸ் ஃபார் அவர், புக்ஸ் ஃபார் எவர் அப்படின்ட்டு சில புத்தகங்கள் அப்போ படிச்சுட்டு அப்படி தூக்கி போடுறது. திருக்குறளுங்கிறது புக்ஸ் ஃபார் எவர், எப்போதுமே இருக்கும். அதுதான் இந்த நிகழ்ச்சி காட்டுது. அது படித்தோம் அப்படின்னா எப்போதுமே வாழ்வியல் நூல், வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய நூல். அந்த அடிப்படையில் இது வந்து எல்லாருமே நல்ல புலமையோட நீங்களே பார்த்தீங்க. ரொம்ப சிறப்பாக என்ன விதமாக கேட்டாலும் சரி, திருக்குறள் பற்றி கேட்டாலும், நேரடியாக கேட்டாலும் சரி, திருக்குறள் எப்படி திரைப்பட பாடலில் வந்திருக்குன்னு கேட்டாலும் சரி, திருக்குறளுக்காக பணியாற்றிய அறிஞர்கள் கவிஞர்கள் பற்றி கேட்டாலும் சரி, எல்லாமே சிறப்பாக ஆன்சர் பண்ணாங்க. ஸோ அது அவங்களுடைய பரந்துபட்ட அறிவை காட்டுது. அதில் இலக்கியத்தில் திருக்குறள் வந்து மற்ற இலக்கியத்தின் மேலும் ஆர்வம் கொள்ள வைக்குது. அதுக்கு ஒரு மூல நூலாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். திருக்குறள் மூலம் தனிமனித முன்னேற்றத்திற்கு தேவையான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று ஆட்சியர் ஜெயசீலன் கூறினார். திருக்குறள் வந்து தமிழர்களுக்கான உலகத்திற்கான வாழ்வியல் நூல். அதை தொடர்ச்சியா படிக்கிறவங்க, அதுல தொடர்ச்சியா திருக்குறளோடு இயங்கக்கூடியவர்கள் கடைசி வரை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதான் பார்க்க முடியும். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருக்குறளை முழுவதும் மனப்பாடம் பண்ணவங்க, தொடர்ச்சியா வகுப்புகள் எடுக்கிறவங்க, தொடர்ச்சியா திருக்குறள் தொடர்பான பயிலரங்கங்கள்ல கலந்துக்கிறவங்க, அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால திருக்குறள் நம்ம தொடர்ச்சியா படிக்கிறதும் தொடர்ச்சியா பின்பற்றுறதும் இது போன்ற வெற்றிக்கு வழிவகுக்குது. நீங்க எல்லாருக்குமேங்க ஒரு சின்ன முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட அது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு திருக்குறள்ல எல்லா இதுலயும் ஒரு தனி மனித முன்னேற்றத்திற்கு தொடர்ச்சியா ஒரு மாணவர்களுக்குலாம் அதான் சொல்றோம். நீங்க வந்து ஒரு கடும் உழைப்பு, அறிவு என்பதையும் தாண்டி தொடர் முயற்சி தான் வெற்றிக்கு வழிவகுக்குது. உடைத்தம் வலியாரியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னு ஒரு திருக்குறள்ல பாதியில விட்டுட்டு போக கூடாது. தொடர் முயற்சி தான் வெற்றிக்கு. அதுதான் திருக்குறள். அது மாதிரி வாழ்வியலுக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் திருக்குறள்ல. வள்ளுவரை மட்டுமன்றி திருக்குறளை தங்கள் வாழ்வியலோடு இணைத்துக் கொண்டவர்களை கொண்டாடும் நாளாக இந்த நாள் அமைந்ததாக ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களின் மன நிறைவுடன் முடிவடைந்தது நிகழ்ச்சி. உண்மையில தெரிஞ்சோ தெரியாமையோ பள்ளிகளில் மனப்பாடம் செய்யப்படுற ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு தனித்தனி விதை. ஒவ்வொரு விதைக்குள்ளும் ஒரு ஆலமரம் இருக்கு. எந்த விதையும் முளைக்காம போகாது. அதுக்குண்டான மழை வந்து சேரும்போது தானே நமக்குள்ள முளைச்சு அது மேலே வரும். அப்படி முளைச்சு வரும்போது அதை பார்க்குற போது பெரிய பரவசமா இருக்கும். நினைக்க நினைக்க ஒவ்வொரு விதையும் புதுசா புது கிளை விரிச்சு அப்படியே பறந்துகிட்டே இருக்கக்கூடிய தன்மை திருக்குறளுக்கு உண்டு. அப்படி அந்த விதைகள் எல்லாம் முளைச்ச ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையை வீணாக்குறது இல்லை. இயற்கை அவங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு நாளையும் முழு நிறைவோட வாழ்றாங்க. இதை விட ஒரு லாபகரமான வாழ்க்கை என்ன இருந்துற போது?